மதுரை மலைவாசல் காட்டில் ஒரு பிரபலமான காடு காவலர் அருண் இருந்தார். அவர் தைரியமானவர். வனவிலங்குகளை பாதுகாப்பதில் உயிரையே கொடுக்க தயங்காதவர். ஒரு நாள் காட்டின் ஆழத்தில் ஒரு வித்தியாசமான அதிர்வை உணர்ந்தார். நிலம் நடுங்கியது. மரங்கள் அசைந்தன. அவர் தனது டீமுடன் அங்கு சென்றபோது அதிர்ச்சியாக மகா டைனோசர்கள் உயிருடன் தோன்றின. அந்த டைனோசர்கள் ஒரு ரகசிய மலைக்குள் உறங்கிக் கொண்டிருந்தனர். ஆனால் நிலநடுக்கத்தால் அவர்கள் விழித்தெழுந்தனர். அருண் அவர்களை அமைதியாக்க முயன்றார். ஆனால் திடீரென கிங்காங் அந்த மலையிலிருந்து எழுந்தான். அந்த நேரத்தில் அருணுடன் சேர்ந்து 2 வனவிலங்கு ஆய்வாளர் பெண்கள், மீனா மற்றும் சித்ரா இருந்தனர். அவர்கள் புத்திசாலித்தனமாக ஒரு திட்டம் போட்டனர். டைனோசர்களை கிங்காங்கில் இடத்திலிருந்து காப்பாற்றி காட்டை அழிவிலிருந்து காப்பாற்றுவது. மீனா டைனோசர்களின் பழமையான ஒலி பதிவு சாதனத்தை பயன்படுத்தி அவர்களை அமைதிப்படுத்தினார். சித்ரா காங்கின் கவனத்தை திசை திருப்பும் வகையில் ஒரு பெரிய ஒளி கருவியை தயாரித்தார். அருண் தனது வாகனத்திலிருந்து காங்கை தொலை திசைக்கு இழுத்துச் சென்றார். இறுதியில் காங்கும் டைனோசர்களும் ஒரு மலைக்கு அப்பால் அமைதியாக தங்க காடு மீண்டும் உயிர் பெற்றது.